அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்கள் சந்திராஷ்டம தினங்களில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகளை உங்களால் பெற முடியும், அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். சந்திராஷ்டமம் என்பது சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது ஏற்படக்கூடிய விளைவையே சந்திராஷ்டமம் என்று கூறப்படுகிறதுங்க. இன்றைய நாட்களில் மனம் ஒரு நிலையில் இல்லாததால் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆனால் அன்றைய நாள் கவனமாக இருப்பது நல்லது. அப்படி என்ன மாதிரியான விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்று பார்க்கும்போது சந்திராஷ்டம தினங்கள்ல நமது மனமும் எண்ணங்களும் தெளிவாக இருக்காது. எனவே சந்திராஷ்டம தினங்கள்ல முக்கிய பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து விட வேண்டுங்க. அதே போல் திருமணம் போன்ற சுப செயல்கள் நிர்ணயிக்கும் போது மணமகள் மணமகன் ஆகிய இருவருக்கும் சந்திராஷ்டம தினங்கள் இல்லாத நாட்களாக இருக்க வேண்டுங்க. சந்திராஷ்டம தினங்கள்ல புதிய தொழில் துவங்குதல் மற்றும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. கிரக பிரவேசம், பால் காய்ச்சுதல், வளைகாப்பு போன்ற சுப செயல்களை சந்திராஷ்டம தினங்கள்ல தவிர்ப்பது உத்தமங்க. சந்திராஷ்டம தினங்கள்ல வாகனங்களில் வேகம் குறைந்து நிதானத்துடன் செல்ல வேண்டும். நீங்கள் பணிபுரியும் இடங்கள்ல பதற்றம், கோபம், ஒருவித சோம்பல் உணர்வு, மறதி மற்றும் வாக்குவாதம் போன்றவை ஏற்படுங்க. அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க. இந்த காலகட்டங்களில் இது மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அப்படி கவனமாக இருக்கும்போது தேவையில்லாத பிரச்சனை மாட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைங்க. குறிப்பாக அலுவலகத்தில் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களில் வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது.